எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் பொறுங்க. இப்படி கொஞ்சம் இருக்காங்க. அவங்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி நம்ம இதை நடத்திட்டோம். அழகா போயிட்டு நீங்க விட்டு சின்ன சின்ன குற்றங்கள் வரும். இல்ல நினைக்கிறவங்க மனுஷன் இல்ல நான் சொல்றது என்ன, குற்றங்கள் இல்லாமல் யாரும் எந்த மனுஷனுமே கிடையாது. வெளியில நல்ல மாதிரி ஆக்ட் பண்றோம், நம்ம நல்ல மாதிரி யோசிச்சு வரணும். உள்ள இல்ல அது மாதிரி நல்ல மாதிரி நடிச்சிருக்கோம். உள்ள எவ்வளவு அழுக்கு இருக்கு, அசிங்கம் இருக்கு. அதெல்லாம் சொல்றோம். வெளியில நல்ல ஆள் அப்படி சைட்ல இருக்கு சொல்றதுல பாக்குறதுல அது மாதிரி நினைச்சுங்க. லைஃபை என்ஜாய் பண்ணுங்க சார். கோவத்துல உங்க இதை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. என்ன மாதிரி இருக்கு எனக்கு எதுவும் விட்டாரு. இன்னைக்கு மத்தியானம் அண்ணன் பேசுறேன். பெங்களூர்ல இருந்தாரு. இப்போ பெங்களூர் தான் சத்தம் போட்டுருந்தா அவர்கிட்ட. இன்னைக்கு ஒரு சின்ன எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன். அது வீட்டில் இன்னைக்கு போய் நடத்திக்கிறாங்க. பூஜை ரூம்ல போய் எல்லாம் பண்ணியாச்சு. அண்ணன் பேசினோடனே நான் எனக்கு கச்சேரிக்கு விட்டு போடுவார். ஏன்னா காரணம் இந்த கால் கொஞ்சம் எனக்கு இதாக இருக்குனால உன்னை பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது. நீ கீழே நடந்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு எப்படா எடுக்க போறாங்கன்னா கதை சொல்லிடுறாங்க. எங்கள் அண்ணன் பாஸ் கதை சொல்கிறாங்க. கதை என்ன வரல நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படி சொல்லி பேசிட்டு தான் கரெக்டாக போகணும். அந்த படத்தோட தீம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய படத்தோட தீம் அதை வச்சு தான் டெவலப் பண்ணும். அதெல்லாம் சொல்லக்கூடாது. ரகசியம் என்ன புதுசாக தாம படம் எடுத்துருக்கா கோயிலுக்கு அந்த மாதிரி. கரகாட்டக்காரன் சூப்பர். நீங்க பார்த்த லட்சத்தெல்லாம் அவங்களோட கராட்டக்காரன். அவங்க பேர் டான்ஸர் வச்சாங்க. நாங்க ஒரு டான்ஸரும் ஒரு நாட்டியக்காரி வச்சாங்க. நான் 2 பேரும் நாதஸ்வரம் நாட்டிய ஃபோக் டான்ஸர் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்தை எடுத்தோம். எனக்கு சோடா கதை தெரியும். நான் சொல்லுவாங்க இல்லைங்களா, பாலையா சொன்ன ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க, பேரு கெட்டு போச்சுதுன்னா நம்ம பொழப்பு என்ன ஆகுங்க, விட்டுடு தம்பி. இது அவங்க பாட வேண்டிய பாட்டை நான் போட்டோம். பாலையா கூட பண்ணல சிவாஜி கூட என்னப்பா எங்கப்பா அந்த இடத்துல அவர் பாடுற வேண்டிய பாட்டு அந்த இடத்துல பாட்டு வச்சிட்டோம். அது மாதிரி முன்னோர்கள் நமக்கு பெரியவங்களா இருக்கிறதுனால அவங்களை ஃபாலோ டோட்டலா நெகட்டிவ் திங்க பண்ணக்கூடாது. அது மாதிரி அதே மாதிரி வன்முறைகளை தூக்கி கொண்டு கதையாக்குறது குறையணும். நம்ம வாழ்வியல் சொல்லக்கூடிய கதைகளாக எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஃப்ரீயா இளையராஜா பண்ணி வைக்கிட்டு என்னுடைய பொறுப்பு. நல்ல கதை அருமையான கதை கொண்டாங்க. அவர் காசு வாங்கவே ஆனா விருது கார்டு பண்ணி கொடுத்துருந்தேன், ஒரு சாங் ஏதாவது பண்ணி கொடுத்துருந்தேன் சொல்லி நான் என்னால் பண்ண முடியும். அதுக்கு தான் சொல்றேன். ஏன்னா அதுக்கான கதைகளை அவருக்கு இல்லை கேளுங்க. அவர் கதையை கட்டுறோன்னா இதுக்கெல்லாம் நமக்கு இன்னைக்கு வேற யாராவது பண்ணீங்க சொன்னா அவர் அப்படிப்பட்ட ஆள். கதையை கேட்டாருன்னா அவருக்கு பிடிக்கிற மனசுல நல்லா இருக்கு, இது எடுத்துருவீங்களா, நீங்க யார்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணீங்க, இதெல்லாம் கேட்பாரு. எப்படி ஒர்க் பண்ணீங்க, எப்படி இதை எடுப்பீங்க, இவ்வளவு ஸ்ட்ராங்கான கதை சொல்றீங்களா, இல்லை நான் எடுத்த படத்தை போட்டு பாருங்கன்னா உங்க படத்தை பார்த்தாருன்னா என்ன இப்படி படம் எடுத்து வச்சிருக்கேன், போய் இந்த கதையை என்ன பண்ண போறானோன்ற பயத்துல போடக்கூடாத சூழ்நிலைகள் அவருக்கு வரலாம். அதனால நல்ல கலைஞர்களை செலக்ட் பண்ணுங்க, நல்லா கொண்டு வாங்க. உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள்லாம் இருக்கோம். நாங்கள்லாம் மொத்தமா இருக்கோம். நானும் சரி, நீங்க எந்த டேரக்டர் வேணாலும் போடுங்க. நாங்க 3 பேருமே கவிஞர்கள், பாடலாசிரியர்கள். உங்களுக்கு ஃப்ரீயா பாட்டு எழுதி தரோம். நீங்க யார் வேணாலும் மியூசிக் போடுங்க. இப்ப நீங்க போட்ட பாட்டவே நான் மியூசிக் டைரக்டர் மாதிரி சொல்றேன். அது உங்களுக்கு தெரிஞ்ச சான்ஸ் இல்லை, எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். 2-3 இடத்துல அந்த ஃபீமேல் வாய்ஸ் டோனை ஒரு செமிட்டோன்னா அந்த சுதி பாட்டுருக்காங்க. அதை நோட் பண்ணி அந்த இடத்துல பிச்சை ஏற்றணும் கொஞ்சம். அந்த மாதிரி சில வேலைகள்லாம் இருக்கும் உங்க சாங்ல. அது மாதிரி ஆடியோவில் சொல்றேன். எங்களுக்கு அந்த புத்தகம் நம்ம என்ன இப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வரும். மற்றவங்களுக்கு தெரியாது சான்ஸே கிடையாது. மியூசிக் தெரிஞ்சவங்க மற்றவங்களும் தெரிஞ்சாங்கன்னா இது மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க. எதுக்கு நான் அட்வைஸ் பண்றேன்னா மறுபடியும் உங்களை நான் பார்த்துட்டு இதெல்லாம் சொல்ல போகிறது இது ஒண்ணுதான். காப்பிரைட்ஸ்ங்கிறது வேர்ல்டு ரூல்ல தான் நாங்க ஃபாலோ பண்றது. இந்தியன் ரூல் கொண்டு வந்தாச்சு லண்டன் லீகல் ஆபீஸ் மெயின் ஆபீஸ்க்கு. உலகத்துல என்ன ஒருன்னா மைக்கேல் ஜாக்சன் அவர் மியூசிக் பண்ணி அவர் பாட்டு எழுதி அவர் நடிகர் அவர் கொண்டு வந்த திட்டம் தான். கொண்டு வந்தது அது எல்லாருக்கும் அப்படி பரவிடுச்சு. காரணம் என்னன்னா நம்மளுடைய படைப்பு. இப்போ கதாசிரியருக்கு கதையில உரிமை உண்டு, எத்தனை லாங்குவேஜ் மாத்தினாலும் அவங்களுக்கு உரிமை உண்டு, பாட்டுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா தனி கிரியேஷன்.
தனி உங்க படத்துக்கு ஒட்டாம ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டு நீங்க வந்து அவங்கள்ட்ட பாட்டு வாங்குறீங்க, உங்க படத்தையே போட்டு அதுக்கு பாட்டுகள் அவருக்கு 2 பேருமே கிரியேட் பண்றவங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த கூலிக்காரங்களா வர்றது பிளேபேக் சிங்கர்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு பணம் கொடுக்குறோம், அவங்க வந்து பாடுறாங்க. முதல்ல எங்களுக்கு சஜிஸ்டர்ஸ்ல உள்ள கான்ட்ராக்ட் இருந்தோம், எங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து பூஜை அன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் இருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. எங்க அன்னக்கிளி படம் அவ்வளவு சேலா இருக்கு, பத்திரகாளிலாம் அவ்வளவு சேலா இருக்கு. அந்த ரெக்கார்டுக்கு 1 பைசா எங்களுக்கு வரல. அதுக்கப்புறம் தான் அண்ணா என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் போடும்போது மியூசிக் கான்ட்ராக்டை அவர் வாங்கிடுவார். தட் பணத்தை எவ்வளோ நாள் கம்மி பண்ணிக்கோ, எனக்கு இந்த மியூசிக் ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்கும் லைஃப் லாங். ஏன்னா எங்க அண்ணனோட லைப்ரரியில் அது வந்துடும், என்னோட பாட்டுகள் எல்லாமே அது வந்துடும். அப்போ ஒரு தரம் கச்சேரியில் நான் சொல்லி திட்டினதுக்கு அப்புறம் தான் கச்சேரி ஃப்ரீயா பாட சொன்னார். பாலு திட்டம் இல்லையா, அதுக்கு நான் சத்தம் போட்டாரு, உனக்கு தேவையா நான் ஆய்வுன்னு காத்தேன். அதாவது சண்டையெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பாடுறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, நீங்க ராயல்ட்டி கட்ட தேவையில்லை. அதை எடுத்து யூஸ் பண்ண. நீங்க 7 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டு அவன் பாட்டு கையில சொல்லாம எங்க பாட்டு விழுந்துட்டு இருக்கியா? நீ போட்டு வச்ச படம் ஊருக்கு நீ மகுடம் படம் அதை போட்டு நீ ஆனீங்கன்னு அர்த்தம். சொட்டமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? 7 கோடி ரூபாய் கொடுத்தவன் பாட்டுக்கலாம் இல்ல, என் பாட்டு கைதட்டல இருக்கு. ஜோடி மஞ்ச கோருவி நாடுன பாட்டுதான், சாஞ்சாடு நெஞ்ச தழுவின்னு. மியூசிக் படம் இல்ல, உன் பாட்டு கிட்டா இல்லையா? எங்க பாட்டு போட்டோன்னா ஆளுங்க கை உச்சி அடிக்கலாம், டான்ஸ் ஆடுறான். அப்ப அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும் இல்ல? எங்க பேர் போடாம தானே மியூசிக் பணம் கொடுத்து அவ்வளவு கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்க பாட்டு போடுறீங்க. அப்ப எங்களுக்கு அதுல பங்கு உண்டு இல்ல? எங்களுக்கு ரூலுங்கிறது விதிப்படி நம்ம போயாகும். விதி எவன் உருவாக்குனானோ, இப்ப இவங்க கதையை வந்து வேற லாங்குவேஜ்ல போட்டாங்கன்னா இவங்க எவ்வளவு வேணாலும் கிளைம் பண்ணலாம். அதாவது எங்களுக்கு 40 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம், அதெல்லாம் ரூல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. இந்த மாதிரி அவங்க கதையின் மெயின் கதையை எடுத்து வேற கதை பண்ணாலும், இது நம்ம கதையில கூப்பிடுறாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டு நம்ம வாங்கிக்கலாம். ரைட்ஸ் உண்டு. நான் சொல்லணும்னு நினைச்சேன், அது மறந்து போயிட்டு வந்து பேசுற பிரபாகரன் வந்து வந்திருந்தார் சென்னைக்கு. புலமை பித்தனவர்கள், கவிஞர் புலமை பித்தனவர்கள் கூப்பிட்டு எம்ஜிஆர் அவங்கள்ட்ட போனாங்க. போனோன்னா அவர்